ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம இன்னைக்கான 3 புக்கிங் பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாங்க. காலையில 10 மணிக்கு 2 புக்கிங் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. அந்த 2 புக்கிங்கோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன மாதிரி இருக்கு? இன்னைக்கு புக்கிங்ல ஏதாவது எரர் இருந்ததா இல்லையா அப்படின்றதையும், அது கூடவே இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுபோல ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முக்கியமா ஒரு சில டவுட்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அந்த டவுட்டை நான் கிளியரா இந்த வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால யார் யாருக்கு வந்து முக்கியமா டவுட்ஸ் இருக்கோ அவங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலை தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில 2 புக்கிங் 10 மணிக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்போ டைம் 10:30 மணி. ஃபர்ஸ்ட் புக்கிங் என்ன அப்படின்னா நமக்கு ஏப்ரல் மாசத்துக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஓபன் பண்ணப்போ ஒரு சிலருக்கு வந்து பேஜ் வந்து வரல அப்படின்ற ஒரு எரர் இருந்தது. ஆனா நேத்து அளவுக்கு இன்னைக்கு எரர் வந்து பெருசா இல்லைங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே வர்ச்சுவல் கியூ இல்லாமயே அந்த பேஜ் வந்து இன்னைக்கு ஓபன் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ 10:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி நமக்கு சாட்டர்டேஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆயிட்டு இருக்கு. இதுல இந்த கலர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த கலர் என்ன அப்படின்னா நமக்கு இந்த எல்லோ கலர் மாதிரி இருக்குன்னா அந்த டிக்கெட்ஸ் அந்த டேட்ஸ்ல வந்து ஃபாஸ்டா புக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே கிரீன்ல இருக்கு அப்படின்னா அவைலபிள், அதாவது நார்மலா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆரஞ்சு மாதிரி டார்க், அதாவது எல்லோன்றதை விட ஆரஞ்சு டார்க்ல தான் உங்களுக்கு அதிகமாவே புக் ஆகுது ஃபாஸ்டா. அடுத்து எல்லோ கலர்ன்றது உங்களுக்கு ஸ்லாட் பாருங்க கம்மியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ரெட் கலர் அப்படின்னா அந்த டேட் வந்து ஓப்பன் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஆனா ஏப்ரல் மாசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா டேஸுமே ஓப்பன்ல தான் இருக்கு. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க 21ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வசந்தோற்சவம் இருக்கு, அதுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனா அந்த டேட்டும் வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வந்து பிளாக் பண்ணல. ஸோ அதனால தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எரர் எதுவுமே கிடையாது. மத்தியானம் 2 மணிலேருந்து ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நைட்டு ஸ்லாட் வரைக்கும் இருக்கு. வீக் டேஸ் ஓரளவுக்கு டிக்கெட் இருக்குங்க நைட் ஸ்லாட்ஸ்ல. பட் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து புக் ஆயிட்டு இருக்கு. சண்டேஸ்லயும் நைட் ஸ்லாட் ஓரளவுக்கு இருக்கு. மேபி இன்னொரு 10-15 நிமிஷத்துல உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க எப்போ புக் பண்ணிருக்கீங்க, டிக்கெட் புக்கிங்கோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதுதான் இப்போ ஏப்ரல் மாசத்துக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட அவைலபிலிட்டி அப்டேட். இந்த டேப் ரெஃப்ரெஷ் ஸ்லாட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த டேட்ல எப்படி ஃபாஸ்டா புக் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணா இருந்ததுக்கும் இப்போ பாருங்க தேர்ஸ்டே கூட நமக்கு ஃபாஸ்டா புக் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் புக்கிங். அதுக்கு அடுத்த புக்கிங் என்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா பத்மாவதி தாயார், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் காலையில 10 மணிக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட புக்கிங் வந்து நமக்கு அவ்வளோ டஃபாலாம் இருக்காது. ஏன்னா டிக்கெட்ஸ் பாருங்க நமக்கு ஜனவரியில கூட 29, 30, 31 அதே மாதிரி 25ஆம் தேதி கூட அவைலபிலிட்டி நமக்கு இருக்கு. அதாவது நாளைக்கு டிக்கெட் கூட இருக்கு. அதே மாதிரி 29, 30, 31 மூணு நாள் கூட இருக்கு. ஸோ இது வந்து 200 ரூபாய்க்கான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட். இது காலையில 7 மணிலேருந்தே நமக்கு ஸ்லாட் டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. பிப்ரவரி மாசத்துக்கு உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து தாராளமா அவைலபிள் இருக்கு. பிப்ரவரியில யாராவது வந்து தர்ஷன் போகணும், 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வந்து பத்மாவதி தாயார் கோவிலுக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டிக்கெட்டை வச்சு நீங்க திருமலையில தரிசனம் பார்க்க முடியாது. இப்போ திருமலால ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க ஸ்ரீ பத்மாவதி தாயார் P18 கொடுத்துருப்பாங்க. இது பத்மாவதி தாயார் கோவிலோடது. இதுவே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ட்ரியில பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க திருமலா அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதனால இந்த 2 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இது 200 ரூபாய்க்கான ஸ்பெஷல் என்ட்ரி அண்ட் இது வந்து 300 ரூபாயோட ஸ்பெஷல் என்ட்ரி திருமலாவுக்கு தர்ஷன் பார்க்கறதுக்கு. இது வந்து திருச்சானூர் கோவிலோட தர்ஷன் பார்க்கறதுக்கு. இது 2 புக்கிங்கும் இப்போ கரண்ட்ல ஓப்பன்ல இருக்கு. யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா புக் பண்ணுங்க. 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஏப்ரல் மாசத்துக்கும், பத்மாவதி தாயார் கோவிலோட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் நமக்கு பிப்ரவரி மாசத்துக்கும் ஓப்பன்ல இருக்கு. அடுத்தது ஒரு சிலர் கேட்டிருந்தா முக்கியமான டவுட் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒருத்தவங்க காலையில வந்து நமக்கு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அதுல நான் கமெண்ட்ல உங்களுக்கு ரிப்ளை பண்றதை விட அதுல வீடியோல சொன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியுன்றதுக்காக தான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அது என்ன டவுட் அப்படின்னா, அக்கா மார்ச் மாதம் மூஞ்சல் சேவா காலையில பார்த்தேன், முன்பதிவு செஞ்சேன். ஆனா 500 ரூபாய் எடுத்துட்டாங்க, அதுக்கான டிக்கெட் வந்து வரல, புக்கிங் மெசேஜ் வந்துச்சு, அந்த டிக்கெட் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி தரிசனம் பார்க்க முடியும் அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் புக் பண்ணியிருக்கிறது கீழே அவருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜும் ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க. இவங்க பண்ணியிருக்கக்கூடிய டிக்கெட் வந்து வர்ச்சுவல் சேவால ஊஞ்சல் சேவா வந்து புக் பண்ணியிருக்காரு. இப்போ மார்ச் மாசத்துல நீங்க வர்ச்சுவல் சேவா வந்து
புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏப்ரல் மாசத்துல தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஊஞ்சல் சேவா எந்த டிக்கெட்டா இருந்தாலும், வர்ச்சுவல் சேவா பொறுத்தவரைக்கும் சேவா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நம்ம திருமலைக்கு ஒரு நாள் தரிசனம் போகலாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு, ஸோ இது மாதிரி பேஜ் இருக்கு இல்லையா? இதுல நீங்க வந்து இந்த புக்கிங் ஹிஸ்டரி அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, வர்ச்சுவல் சேவா அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வர்ச்சுவல் சேவா இருக்கு இல்லையா? அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல இப்ப நீங்க பண்ண ஊஞ்சல் சேவாவுக்கான புக்கிங் வந்து இருக்கும். நான் இதுவரைக்கும் எந்த டிக்கெட்டும் புக் பண்ணாதனால எனக்கு எந்த இதுவுமே காட்டல. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து புக் தர்ஷன் அப்படி இல்லன்னா எவைல் தர்ஷன் அந்த மாரி ஒரு ஒரு ப்ளூ கலர்ல லிங்க் வந்து காட்டும். அந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்து உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் என்னைக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்றது ஏப்ரல் மாசத்துல ஷோ ஆகும். ஸோ அந்த டேட்ல உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியன்ட்டோ அத செலக்ட் பண்ணிட்டு, இப்போ ஒருத்தருக்கு அப்படின்னா உங்களோட ஆதார் கார்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி, தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த காப்பிய நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ புக் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு மெசேஜ் மட்டும் தான் வரும். இந்த டேட்டுக்கு நீங்க போக முடியாது. இத அவர் கேட்டிருந்தனால அத கிளியரா சொல்லணுன்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த ஐடி நீங்க மெசேஜ் பண்ணவங்க, இந்த ஆப்ஷன்ல போயிட்டு ஏப்ரல் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 10 மாத குழந்தையோட நாங்க திருப்பதிக்கு டோக்கன் எடுக்காம நேரடியா போனா தர்ஷன் பார்க்கலாமான்னு. நீங்க இன்ஃபான் தர்ஷன்ல போகலாம். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், உங்க பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு, சுபதம் என்ட்ரன்ஸ்ல காலையில 12 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் குடுப்பாங்க. அத வாங்கிட்டு நீங்க தர்ஷன் போகலாம். போகும்போது மறக்காம பர்த் சர்டிஃபிகேட்டையும், உங்களோட ஆதார் கார்டையும் எடுத்துட்டு போங்க. ஆல்ரெடி 25ஆம் தேதி நமக்கு கருட சேவை இருக்கு அப்படின்றதுக்கான பிரஸ் ரிலீஸ் வந்து குடுத்துட்டாங்க. நேத்து நம்ம போட்ட வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஸோ அதனால கண்டிப்பா கருட சேவை வந்து 25ஆம் தேதி நாளைக்கு வந்து இருக்கு. அதே போல நீங்க 12 அதாவது ஒரு 1 வயசு, 1 வயசுக்கு கம்மியான குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலே நீங்க இன்ஃபான்ட் தர்ஷன் தாராளமா போகலாம். இது வந்து ஸ்பெஷலான டேஸ்ல மட்டும் தான் கேன்சல் பண்ணுவாங்க. மத்தபடி எல்லா நாளுமே இருக்கும். தாராளமா நீங்க தர்ஷனுக்கு போகலாம். ஸோ இது ஜென்ரலா 2, 3 பேர் வந்து முக்கியமா கேட்டிருந்த டவுட்டுங்க. புக்கிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வர்ச்சுவல் சேவால டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க தர்ஷன் போற டேட் அவைலபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. இப்போ இங்க காட்டுறது எல்லாமே நமக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். கிரீன்ல இருக்கிறது எல்லாமே சேவா டிக்கெட் தான். இதுல குடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த சேவா டிக்கெட் தான் இருக்கும். இதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதுக்கு பதிலா நம்ம ஒரு நாள் தர்ஷனுக்கு வந்து போகலாம். இதுக்கு அடுத்தது நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க எந்த டேட்ல தர்ஷன் போறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏப்ரல் மாசம் 3ஆம் தேதி தரிசனம் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ 3ஆம் தேதிய நீங்க செலக்ட் பண்ணி சேவா புக் பண்ணீங்கன்னா, எந்த சேவான்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல கிளிக் ஹியர் குடுத்துருக்காங்க பாருங்க. 3ஆம் தேதி உங்களுக்கு டிக்கெட் காட்டாது. இது வந்து இந்த கலர்ல இருந்தா ஸ்லாட் நாட் அவைலபிள்னு இருக்கும். அப்படி இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து தர்ஷன் முடிச்சுட்டு தான் அதாவது சேவா முடிச்சுட்டு தான் தரிசனம் பார்க்கலாம். இப்ப 4ஆம் தேதி காட்டுது பாருங்க. நான் 3ஆம் தேதி சேவா தான் செலக்ட் பண்ணேன். 4ஆம் தேதிக்கு கிரீன்ல அவைலபிள் காட்டுது. டிக்கெட் இருக்கு. அப்போ நெறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்டின்னா, நீங்க தர்ஷன் போற டேட்லயே சேவா புக் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறீங்க. அப்டி கிடையாது. நீங்க 3ஆம் தேதி தரிசனம் பார்க்கணும்னா, கண்டிப்பா 2ஆம் தேதி தான் சேவா புக் பண்ணணும். 2ஆம் தேதிக்கு கல்யாணோற்சவ டிக்கெட் தான் அவைலபிள் இருக்கு. இப்ப அத கிளிக் பண்ணிட்டு நானு தர்ஷன் டிக்கெட் இருக்கான்னு பார்க்குறேன் பாருங்க. 3ஆம் தேதி தர்ஷன் டிக்கெட் இருக்கு. அதே மாரி 4ஆம் தேதிக்கும் இருக்கு. அண்ட் 5ஆம் தேதிக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா இந்த டிக்கெட்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சேவா புக் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க என்ன டேட்ல தரிசனம் பார்க்க நினைக்கிறீங்களோ, அதுக்கு முன்னாடி நாள்ல வரக்கூடிய நாட்கள்ல சேவா வந்து புக் பண்ணுங்க. அப்பதான் நீங்க நினைக்கக்கூடிய நாள்ல தர்ஷன் வந்து போக முடியும். இல்லன்னா நீங்க போக முடியாது. இப்போ சேவா தான் 21, 22, 23ஆம் தேதியெல்லாம் வந்து அந்த இடத்துல ஓப்பன் ஆகாத மாரி இருக்கு. ஆனா இந்த 3 நாட்களும் வசந்தோற்சவ நாட்கள். அந்த வசந்தோற்சவ விழா நடக்குது. அதுக்கு பாருங்க தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சேவாவுமே நமக்கு வந்து இப்ப கல்யாணோற்சவம் அந்த நாள்ல மட்டும் இருக்குன்னா, நீங்க அடுத்த நாள் போனீங்கன்னா, உங்களுக்கு எல்லா சேவாவும் அவைலபிள் இருக்கும். இப்ப மார்ச்ல கூட பாருங்க அவைலபிள் இருக்கு. ஸோ எல்லா சேவாவுமே ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கு. நீங்க இப்ப 18ஆம் தேதி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, 18ஆம் தேதியில ஆர்ஜித பிரம்மோற்சவம் புக் பண்ணிட்டு, இந்த இடத்துல கிளிக் ஹியர் குடுத்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியிலருந்து டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு பாருங்க. ஸோ 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதியிலருந்து உங்களுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே கிரீன்ல தான் அவைலபிள் இருக்கு. எதுவுமே ரெட் இல்ல. ஸோ அதனால தாராளமா புக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மார்ச்ல செக் பண்ணி பார்த்து சேவா புக் பண்ணிக்கிட்டு, ஏப்ரல்ல தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கங்க. ஏன்னா மார்ச்ல தர்ஷன் டிக்கெட் கிடைக்காது. எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. ஏப்ரல் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த வர்ச்சுவல் சேவா பத்தி கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தொடர்ச்சியா கேட்குறீங்க. அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். அடுத்து இன்னைக்கு மத்தியானம் வந்து திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன் ஏப்ரல் மாசத்துக்கு ஓப்பன் பண்றாங்க. இதோட புக்கிங்ல இருக்க முக்கியமான ஒரு சில விஷயங்கள சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் வந்து திருமலால நீங்க டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, புக் பண்ணாட்டியும் சரி, நீங்க தாராளமா ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். மினிமம் வந்து நம்ம 2 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து குடுக்கணும். இதுல வந்து சிங்கிள்ஸ்க்கு வந்து ரூம் வந்து புக் பண்ண முடியாது. ஆன்லைன் ஆப்ஷன், ஆஃப்லைன் 2லயுமே தான். திருமலா பொறுத்தவரைக்கும் ரூ. 100 ரூம். அதே மாதிரி நமக்கு
ரூ. 1000 ரூம் இருக்கு, ரூ. 1500 ரூம் இருக்கு. காஷன் டெபாசிட் அடிஷனலா ஆட் பண்ணி நம்ம பே பண்ணணும். திருப்பதிய பொறுத்த வரைக்கும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நியர்பைல ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா விஷ்ணு நிவாசத்துல புக் பண்ணுங்க. மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ரூம் வேணும்னா சீனிவாசம், மாதவம் இது 2லயும் புக் பண்ணிக்கலாம். திருச்சானூர்ல போயிட்டு நீங்க தர்ஷன் ஏதோ அட்டன் பண்ணணும், காலையிலே ரூம் வேணும்னு நினைச்சீங்கன்னா தொலப்பா கார்டன்ல நீங்க ஸ்டே பண்றதுக்கு புக் பண்ணிக்கலாம். இந்த புக்கிங் தான் இன்னைக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. இது மத்தியானம் இன்னைக்கு 3 மணிக்கு இதோட புக்கிங்ஸ் வந்து ஓபன் ஆகுது. யாரெல்லாம் ஏப்ரல் மாசத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஜென்ரலா ஓபன் ஆகக்கூடிய அக்கமடேஷனை புக் பண்ணிக்கோங்க. நீங்க எலக்ட்ரானிக் டிப்ல செலக்ட் ஆயிருந்தாலும் சரி, ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, அங்க பிரதர்ஷனம், சீனியர் சிட்டிசன், 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இதுல எது நீங்க புக் பண்ணியிருந்தாலுமே தாராளமா இந்த ஓப்பனா இது பண்ணக்கூடிய இந்த அக்கமடேஷன்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். உங்களோட டிக்கெட்கெல்லாம் செப்பரேட்டா எதுவுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க ஹோமம் டிக்கெட் இந்த மாதிரி எதுவும் புக் பண்றீங்க, ரூம் வேணும்னாலும் இதிலே பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம செக்இன் டைம் வந்து கரெக்டா செலக்ட் பண்ணணும். நீங்க எந்த டைம்க்கு ரீச் ஆகுவீங்க, திருமலையா இருந்தால் சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி ரூம் எடுக்கணும். கீழ் திருப்பதியா இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு, அதாவது நம்ம ஸ்ரீனிவாசம்னா சீனிவாசம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ரிசப்ஷன்ல நீங்க போயிட்டு ரூம் வந்து எடுக்கணும். நீங்க லேட் ஆகி ஒரு நிமிஷம் லேட் ஆனீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ரூம் புக் பண்ணிட்டு போக முடியலன்னா கடைசி டைம் 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணா ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் ரூம் புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயங்கள். கண்டிப்பா போகக்கூடியவங்களோட 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கொடுக்குறவங்க போனாதான் வந்து ரூம் எடுக்க முடியும். அவங்களோட ஆதார் கொடுத்து அவங்க போனாதான் எடுக்க முடியும். நீங்க வேற ஒருத்தங்க பேர்ல பண்ணிட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப் மட்டும் வச்சு கூட ரூம் வாங்க முடியாது. அந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதனால கன்ஃபார்மா யாரு தரிசனத்துக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி ரூம் வந்து புக் பண்ணிக்கிங்க. 2 பேரோட டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்றனால 2 பேர் தான் ஸ்டே பண்ண முடியுமா? நாங்க 4 பேர் போறோம், 5 பேர் போறோம்னா நீங்க 5 பேரும் தாராளமா ஸ்டே பண்ணிக்கலாம். 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதுமானது. டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. திருமலால இருக்கக்கூடிய ரூம்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். திருப்பதி ஓரளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா புக் பண்ணிக்கிங்க. வேற ஏதாவது புக்கிங்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு ஃபாஸ்டா புக்கிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஃபாஸ்டா புக் ஆகுதுன்னு. அண்ட் லாஸ்டா இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. நேத்து தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 63,665 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்து நேரடி சர்வ தரிசனத்துல 2 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்துல நமக்கு 6 மணி நேரம் தான் ஆகுது. ரொம்ப ரொம்ப க்ரௌடு நார்மலா இருக்கு. 6 மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலனாலும் நீங்க கியூல ஜாயின் பண்ணிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் டைம்லயே தர்ஷன் பார்த்துடலாம். எஸ்எஸ்டி டோக்கன் 3 மணி நேரம் தான் ஆகுது. 300 ரூபா தர்ஷனம் 2 மணி நேரம் தான் ஆகுது. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டா இருக்கு. ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு நமக்கு இன்னைக்கான ஸ்லாட்டும் நாளைக்கு காலையில 3 மணிக்கான ஸ்லாட்டும் அவைலபிள் இருந்தது. ஸோ நீங்க வந்து நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டர் செக் பண்ணி பாருங்க. டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்தா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்த அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.